ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப மழையாக இருக்குது. தயவு செஞ்சு பார்த்து சேஃபாக இருங்க. வெளியே போகும்போது ரொம்ப சேஃப்டியாக போங்க. ஓவர் ஸ்பீடாக போகாதீங்க, சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோ பார்த்தோடனே நிறைய பேருக்கு வந்து ஒரு சில பேருக்கு வந்து கண்டிப்பாக வந்து இரிட்டேட்டாக இருக்குது. இன்னங்க எப்போ பார்த்தாலும் இந்த பொண்ணு வந்துட்டு ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருக்குது. ஒரு ஒரு நியாய தர்மம் வேண்டாமா? இப்படியே பண்ணால் என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரிலாம் கண்டிப்பாக தோணும். எனக்கும் தோணியிருக்கு. ஆனால் இதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த பொண்ணு இப்போ மட்டும்தான் கோவப்படுதா? போன வாரம் கோவப்பட்டுச்சு, அதுக்கு முந்தின வாரம் கோவப்பட்டுச்சு, ஃபஸ்ட்டு வாரத்துலேருந்து கோவப்பட்டு ஏதோ செஞ்சிட்ருக்கு. இதனால் என்ன வெளியில் கிடச்சிது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா செம்ம விஷயம் கிடச்சிருக்குங்க. ஆக்சுவலாக விஜய் பார்வதி கமருதீன் ரெண்டு பேரும் வந்துட்டு இப்போ மோஸ்ட் இரிட்டேட்டிங் கேரக்டர்ன்ற லிஸ்ட்டில் வந்துட்டாங்க. அதுலேயும் கண்டிப்பாக கமருதீனை சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்களோட சுயரூபத்தை காமிச்சிட்டாங்க, சரிங்களா? அவங்க மாஸ்க் போடலை. நான் இப்படி தாங்க, எனக்கு இப்படி தான் கோவம் வரும், வெளியே நான் இப்படி தான் இருந்தேன், அதை காமிச்சிட்டாங்க. விஜய் பார்வதி மேசோலஸ் நான் இப்படி தாங்க வாயாடியே பேசுவேன், உங்களுக்கே தெரியுமே, சோசியல் மீடியா நீங்கள் பார்த்துருப்பீங்களா? இப்போது அசீம் சீசன் ஒன்று ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் ஒருத்தங்க பேர் சூப்பர் பேர் அசீம் நிறைய டைம் சொல்லிகிட்டே இருப்பார், இது அந்த பொண்ணோட முகமே கிடையாது. அவங்க ஹஸ்பண்ட் கூட வந்துட்டு நம்ம தினேஷ், அவங்க பேரை கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஏன்னா நம்ம நிறையா பார்த்துருக்கோம், அவங்களோட ஷோஸ் பார்த்துருக்கோம். அவங்க ரொம்ப டெரரால். ஆனால் அந்த சீசன் பிக் பாஸ் சீசனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹம்பலாக இருந்திருப்பாங்க. கடைசி வரைக்கும் அவங்களோட முகத்தை காமிச்சிருக்கவே மாட்டாங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட சுயரூபத்தை காமிச்சிட்டாங்க. அதே மாதிரி தான் திவாகரும் அவரோட எல்லா நிலையிலையும் காமிச்சிட்டார். அதனால தான் இவங்க மூணு பேர் மேலே நம்மளுக்கு கோவம் வருது. மற்றவங்க பேர் மேலெலாம் வந்து ஏன் கோவம் வரமாட்டுது ஒரு டவுட்டாகவே இருக்குன்னா அவங்க இன்னும் வந்துட்டு அவங்களுடைய உண்மையான முகத்தை காட்டலன்றது தான் இங்கே உண்மை, சரிங்களா? இப்போ துஷாரை நம்ம எடுத்துப்போம். துஷார் வந்துட்டு பார்க்குறதுக்கு அழகாக இருந்தார், ஸ்மார்ட்டாக இருந்தார். எல்லா பெண்களும் அவருக்கு வந்து ஓட்டு போட்டாங்க கேப்டன்ஷிப் டாஸ்கில். ஆக்சுவலாக ஆதரவு தான் அன்றைக்கி வர வேண்டியது. ஆனால் அன்றைக்கி வந்து பெண்களோட சப்போர்ட் அதிகமாக துஷாருக்கு இருந்த காரணத்தினால துஷார் இருந்தார். ஆனால் துஷாரை பற்றி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாது. இப்போ என்ன ஆகுது, அவர் கேப்டனாக வராரு, அவர்கிட்ட செம்ம சண்டை ஓடுது விஜய் பார்வதிக்கும் துஷாருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது, துஷாரோட கேப்டன்ஷிப்பே வந்து பறி போயிடுச்சு. இப்போ நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா ஒருத்தங்களோட விஷயங்கள் எப்போ வெளியே வரும் அப்படின்னா அவங்க கோவப்படும் போது தான் அவங்களோட உண்மையான சுயரூபம் வெளியே வரும். இப்போ விஜய் பார்வதி கோவப்படுறாங்க, அவங்களோட உண்மையான சுயரூபம் முதல்ல தெரியுது, கமருது தெரியுது, திவாகருது தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம கானாவின தவறுது தெரிஞ்சிருச்சு. அவர் ஆக்சுவலாக வெளியில் வந்து நக்கில் இந்த மாதிரி கலாய்ப்பார், அது வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம விஜய் சேதுபதி சொன்னார், திருத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு, இதில் வந்து சுத்தமாக வாய் திறக்கல. இதுதான் கேம் சேஞ்சு, புரியுதுங்களா? இவங்களாம் என்ன நினச்சிட்டாங்கன்னா உள்ளே வந்து நடிச்சுட்டு போயிட்டா அதை வந்து ஒரு கேமாக நினச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது. அதனால தான் சபரிக்கு இன்னுமே வந்துட்டு மக்களோட சப்போர்ட் இருந்தாலும் இவர் நடிக்கிறார் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துகிட்டே இருக்குது. சபரியாக இருந்தாலும் சரி, கணிக்கெல்லாம் இப்போ எப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் விஷயங்கள், சரிங்களா? இப்போது இந்த விஜய் பார்வதி துஷார்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு வாரம் பயங்கர சண்டை. கடைசியில் வந்து அவுட்புட் என்ன வந்துச்சு, கேப்டன் பதவியிலேருந்து தூக்குனாங்க. ஏன்னா அவர் ஃபுல்லாக அவரோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அரோரா சைட் தான் இருந்துச்சு. அதை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சண்டை போட்டு வெளியே வர வச்சுது. ஏன்னா துஷார் பார்த்தீங்கன்னா எப்போ பாரு விஜய் பார்வதி கிட்ட மட்டும்தான் சண்டை போடுது. வேறு எல்லாரும் ரொம்ப நல்லவங்க, எனக்கு இந்த விஜய் பார்வதி கண்டாவே பிடிக்காது அப்படியே பேசிட்டு இருந்தால் கடைசியில் அவர் தூக்கி உட்கார வச்சிட்டாங்க. ரெண்டாவது வாரம் வந்தாங்க கனி கேப்டனாக வந்தாங்க. கனியை பற்றி நம்மளுக்கு கொஞ்சம் தான் தெரிஞ்சுது. அவங்க வந்து ஒரு கூட்டு கிளியாக ஒரு கூட்டு குயிலாக அப்படின்ற மாதிரி ஒரு கூடை அமைச்சு அந்த கூட்டுக்கு இவங்க தான் ஹெட்டு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குஞ்சுகள் சபரி, அப்புறம் யார் கூட வந்துட்டு இந்த எஃப்ஜே, அப்புறம் கெமி, பிரவீன்ராஜ், இவங்களெல்லாம் வந்து அப்படியே நல்லா வந்துட்டு சோறு ஊட்டி பால் ஊட்டி சீராட்டி வளர்த்தாங்க. அப்படியே அழகாக வந்துட்டு ரொம்ப பதுமையாக பாதுகாத்துட்டு இருந்தாங்க. இவங்க கேப்டனுக்கு வந்தாங்க, நம்பால் விட்டுருவாங்களா? ஒரு இரிட்டேட் பண்ணுறாங்க. கடைசியில் என்ன ஆகிடுச்சு, விஜய் சேதுபதி எப்பயுமே வந்துட்டு கனிக்கு வந்துட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவார், உங்களுக்கே தெரியும். அவரும் வந்து ஒன்றாவது ஒரு அங்கமாக தான் இருக்கார் அந்த அன்புகாங்க 2.0. அவருக்கே கோவப்படுற அளவுக்கு இவ்வளோ பேருக்கு தெரிஞ்சிருக்கு எஃப்ஜேவோட அட்டுழியங்கள், அந்த மார்க்கிங் பண்ணுற விஷயங்கள் எப்படி உங்களுக்கு தெரியலன்னு கேள்வி கேட்டார். அப்போ அவருக்கே இரிட்டேட் பண்ணுற அளவுக்கு நடந்திருக்காங்கன்னா அதை வெளியே கொண்டு வந்தது யாரை வச்சா விஜய் பார்வதி. போய் வாழன்ற இப்போ சண்டை போகிறது அப்போ தானே வரும். அதாவது அவங்களாம் ஒன்றும் முகத்தை காமிச்சிட்டு நான் இப்படி தாங்க என் கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்குறது தான் அங்கே பிக் பாஸோட தாரகம் வந்துடும். ஆனால் அவங்க செய்யலை. சரி அப்போ நான் வர வைக்கிறேன், நான் எதுக்கு இருக்கேன் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி அங்கே ஒரு சம்பவத்தை பண்ணி அந்த கனியை வந்து டார்கெட் பண்ணி கடைசியில் பார்த்தா ராஜா மாதா கலங்குறாங்க. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த வன்மை எப்படி இருக்குன்னா சூப்பர் பவர் கையில் கிடச்சோட. அதுவும் கனிக்கிட்ட எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து இது உங்களுக்கு தோணுதான் சொல்லுங்கள். கனிக்கு எப்போல்லாம் ஒரு ஸ்பெஷல் பவர் மாதிரி கிடைக்குதோ இந்த பிக் பாஸ் சீசன் 9 யாருக்கு இந்த மாதிரி வந்துட்டு அமையவே இல்லைங்க. இந்த பொண்ணுக்கு அமையுதா இல்லை அமைச்சு தராங்கன்றது தெரியவே இல்லை. கனி அவங்களுக்கு அந்த பண்ணும்போது இப்படி பண்ணுறாங்க, ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க பாருங்க, எனக்கு செம்ம காண்டாகுது. என்னமோ உழைச்சி சம்பாதிச்ச மாதிரி வந்துட்டு அந்த பிக் பாஸில் இப்போ ஏதாவது கேமில் கிடைச்சதுன்னா பரவாயில்ல, அவங்களுக்கு தானாக அமையுது. தாலா டாஸ்கில் வந்துட்டு அந்த இன்னைக்கு போட்டியிடறதுக்கு நீங்களே வந்து இடத்த சூஸ் பண்ணலான்னு அவர் சொல்கிறார் ஒரு விஷயம்.
இது என்னடா புதுசாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு நேற்று நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கலைக்கு போகிறத தடுத்து ஒரு கேமாக ப்ளே பண்ணுறாரு பிக் பாஸ். பிரவீன் வந்து திரும்ப வந்து அவங்க அக்கா கொடுக்குறாரு. இன்னும் அது திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்துட்டு மொக்க வாங்குறாங்க. விஜய் பார்வதி இவங்களை வந்து நாமினேட் பண்ணியிருப்பாங்க. பிக் பாஸ் வந்து கம்முன்னு இருக்காரு. விஜய் பார்வதி நாமினேட் பண்ணி விஜய் பார்வதி இது கனியை நாமினேட் பண்ணுறாங்க. கனியை பற்றின விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அவங்க மனசில் இருக்கிறத கொட்டுறாங்க. கடைசியில் வந்து நீங்கள் வந்துட்டு கனியை நாமினேட் பண்ண முடியாதுன்றாரு. அவங்களுக்கு செம மொக்கையாச்சு. ஆனால் இந்த பொண்ணுக்கிட்ட ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது. என்ன தெரியுங்களா? ஒரு பெரிய கூட்டத்தில் சண்டை போடும்போது யாராவது ஒருத்தர் கலாச்சிட்டாங்கன்னா நம்மளுக்கு ஒரு அவமானத்தை என்ன பண்ணுவோம்? வாயில் உதற ஆரம்பிச்சிடும். பேச மாட்டோம். ஐயோ வேணாம் இதுக்கு ஐயோ அப்படின்னு. இந்த பொண்ணு அப்படியா வா அடுத்த லெவலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நேற்றுலாம் ஐயோ சுற்று போட்டு கலாய்க்கிறாங்க. கடைசியில் என்ன சாரி தானே சாப்பாடை வச்சு தான் நீங்கள் வந்து அரசியல் கொண்டு போகிறீங்க. இந்தாங்க வச்சுக்கோங்க சாரி. அக்கா உங்களுக்கு இந்தாங்க சாரி தான் ராஜமாதா இந்தா வச்சுக்க சாரி. அநியாயம். அதே மாதிரி இந்த விஜய் பார்வதி இப்போ வந்துட்டு பிரவீன் அட்டாக் பண்ணுறாங்க. செம்மையாக இருக்குது. இன்றைக்கி காலையில் ப்ரொமோ பார்த்தோன்னா ஒரு சில பேருக்கு சூப்பராக இருந்திருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து என்னங்க காலையிலையுமான்னு. என்ன விஷயம்னா பிரவீன் உங்களுக்கு தெரியுமல், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் வீக் எப்படி இருந்தார்? திவாகரை வந்து எவ்வளோ கேவலமாக மார்க்கிங் பண்ணி கலாச்சாரன்ற இதில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்பர் 1 இந்த பிரவீன் ராஜ் தான். இப்போ அடக்கி வாசிக்கிறார். ஏன்னா சரி திவாகருக்கு வந்து அந்த சவுண்ட் வந்துருச்சு ஃபஸ்ட் வாரத்தில் இருந்தால் எல்லாருமே சைலண்ட்டாக மாறி இப்போ கேமை வேறு மாதிரி மாற்றுறாங்க. நடிக்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரிஜினல் அவங்களோட கேரக்டர்லாம் கிடையாது சரிங்களா? அப்படியே இப்படி ஒரு மாதிரி ஒழுங்கெத்துறது அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதுவும் இந்த நாமினேஷன் டைம்லலாம் வந்துட்டு திவாகர் எவ்வளோ கலாச்சாரன்ற விஷயங்களும் பார்த்தோம். இப்போ அன்பு கேங்கில் இருக்கவங்க ஏன் திவாகருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? நேற்று வந்து எஃப்ஜிஓ வந்து திவாகர் கிளிக்கிறாரு, ஏன் அடக்கி வாசிக்கிறாருன்ற விஷயங்களும் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அங்கே ஓட்டு இருக்குது, மக்களோட சப்போர்ட் இருக்குது, இங்கே இல்லை. அதனால் எதுக்கு இவரை வந்து பகச்சிக்கணுன்ற ஒரு விஷயத்தால தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்கிறது பச்சையே தெரியுது. ஆனால் இவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு? கனின்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டு இருக்காரு. ஒரு நாள் கனி அவங்களுக்கு சனியாக மாறுவாங்க, அப்போ தெரியும் சரிங்களா திவாகருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு இந்த பிரவீன் ராஜ் வந்துட்டு அவங்கக்கிட்ட ஏன் வந்து இவங்க திரும்ப வந்துட்டு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க, ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. மக்களுக்கு வந்து அவங்களோட உண்மை முகத்தை ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க சரியா? என்னென்னா நான் வந்து ஆர்மி கேம்ப் மாதிரி பண்ண போகிறேன், நான் ஒரு ஹிட்லராக மாற போகிறேன்றதை ஒரு வாயிலிருந்து வரணும். அப்போ நீங்கள் வந்து ஆர்மி கேம்ப் மாதிரி பண்ண போகிறீங்க. அதாங்க நான் போக உங்களுக்கு தெரியும். போக தெரியல எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை நீங்கள் ஆர்மி கேம்ப் மாதிரி மாற்ற போகிறீங்க அதானே? அப்புறம் ஆமாம் அப்படின்ட்டு அவரோட ஒரு கேரக்டர் பண்ணுவார். ஆனால் நடிப்பு திறமையெல்லாம் வந்து நம்ம பிரவீன் ராஜ் சும்மா சொல்லக்கூடாது, சூப்பராக பண்ணுவார். இதை சீசன் 9லேயே வந்துட்டு எல்லா வீக்லி டாஸ்க்லேயும் அவங்க ஏதாவது ஒரு கேரக்டர் கொடுத்தாங்கன்னா அதை கரெக்டாக கேரி பண்ணுற ஒரு திறமை இந்த பிரவீனுக்கு இருக்குது. ஸோ அவர்கிட்டருந்து வர வைக்கணும்னா என்ன பண்ணும்? இவர் ஏதாவது இரிட்டேட் பண்ணால் தான் வரும். ஸோ இரிட்டேட் பண்ணுறாங்க. கடைசியில் வந்து அவர் வந்து ஆமாம் நான் இந்த வாரம் வந்து மேஜராக தான் இருக்க போகிறேன், அதை சொல்லிட்டு போயா அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அவரோட வாயிலேருந்து வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இரிட்டேட்டாக அவங்களோட உண்மை முகம் வெளியே வரும். அப்போ தான் நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாகும். அவங்க நடிக்கிறது பார்த்தோன்னா உள்ளே வந்துட்டு நல்லா சூப்பராக நடிக்கிறவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. அவங்கள தூக்கி போட்டு 100 நாள் நடிக்க வச்சுட்டு போகிறதுக்கு அது தெரியாதா? உண்மையான ஒரு கேம் இந்த ரியாலிட்டி ஷோவில் ரியலாக யார் இருக்காங்க, அதில் யாரோட கேரக்டர் பெஸ்ட்டாக இருக்குது அதை நம்ம பார்க்கணும். அதுதான் விஷயம். ஸோ இப்போ பிரவீனோட விஷயங்கள் இந்த வாரம் நம்மளுக்கு சீக்கிரமாக கிடச்சிரும். அதேமாதிரி இந்த ரெஜிஸ்டர் அப்படின்ற விஷயங்கள் நேற்று கூட விஜய் பார்வதி ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. கனியக்கா நீங்கள் 4வது வாரம் நாமினேஷனில் வரல, நான் ஒரு செம சிரிப்பு எனக்கு. ஆளுன்ட்டு அங்கே ஒரு பதிவு பண்ணுறாங்க பார்த்தீங்க, அதுதான் விஷயம். ஏன்னா இந்த பதிவு பண்ணுற விஷயத்தை வந்து முன்னாடி வந்து சபரி தான் இந்த கேமை வந்து கையில் வச்சுருந்தார். இவங்க பார்த்தாங்க, ஓ நீ மட்டும் தான் பண்ணுவியா, ஏன் நான் பண்ண மாட்டோமா, எங்களுக்கெல்லாம் கையிலையே நாங்கள் சாய மாட்டோமான்னு சொல்லிட்டு சூப்பராக வந்துட்டு 4வது வாரம் வந்துட்டு கனி வந்து இந்த நாமினேஷனில் வரலன்ற விஷயங்களை சூப்பராக வந்துட்டு பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப உண்மையிலேயே டேஞ்சரான விஷயம். ஏன்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு ஏதோ ஒரு சீசனில் ஷிவின் நினைக்கிறேன் 10 வாரமோ 9 வாரமோ தொடர்ந்து நாமினேஷன் வராமல் தப்பிச்சு கடைசியாக உள்ளே வந்தாங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா டாப் 5ல 3rd பிளேஸில் வந்தாங்க சரிங்களா? இல்லைனா மேபி உள்ளே வந்திருந்தாங்கன்னா முன்னாடி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இங்கே பண்ணிகிட்டே வராங்க, இவங்களை காப்பாற்றிட்டே வராங்க. ஸோ அதை வந்து அழகாக வந்து மக்களுக்கு பதிவு பண்ண விஷயங்கள் விஜய் பார்வதி நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஸோ இந்த விஷயங்கள் இருக்காதான் நைட்டு வந்து திடீர்னு பார்த்தா கமருதீனை பற்றி திவாகர் பேசிட்டு இருந்தாங்க. என்னடா இது இந்த பொண்ணு சண்டை போடுது, உடனே பார்த்தா அவங்ககிட்டே போய் பேசுது. அவங்க என்ன நினைப்பாங்க, இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கழுவி ஊற்றிச்சு, இப்போ வந்து நல்லா பேசுது. இந்த பொண்ணு அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணா, இல்லை இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணான்னு, ரெண்டுமே ஒரே பொண்ணு தான். அந்த பொண்ணு மனசில் இருக்கிறது டப்பன்னு கொட்டும், தீர்வு கட்சிச்சா அடுத்த நாள் ஜாலியாக பேசும். இதுதான் வந்துட்டு போயிட்டுருக்கு. சரி, இந்த விஜய் பார்வதியோட விஷயங்கள் ஃபஸ்ட்டு துஷாரோட முகத்திலே கிழிச்சாங்க. 2வது பார்த்தீங்கன்னா இந்த கனி அவங்களுடைய முகத்திலே கிழிஞ்சிருச்சு. இப்போ 3வது பிரவீனோட முகத்திலே கிழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. மாட்டிட்டார் மனுஷன், இப்போ நல்லா சிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ண போகிறாரு தெரியல. உங்களோட கருத்தில் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தோணுது? உண்மையிலே இந்த மாதிரி தான் தோணுதா? ஏங்க இன்னும் வளரிட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணு இரிட்டேட் பண்ணிட்டு தலை வலிக்குது.
அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு அந்த லைக் தட்டி விடுங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.